மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான 70% முன் ஏற்பாடு பணிகள் முடிவடைந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மதன்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். உலக புகழ்பெற்ற உலகமே உற்று நோக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு இன்னும் 2 நாட்கள் உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரம் முதல் நாளிலும் 2ஆம் நாள் பாலமேட்டிலும் 3ஆம் நாள் ஆங்கானிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பகுதி நடைபெறும் இடத்தில் தான் இருக்கிறோம். தற்போது பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 70% பணிகளானது முடிவடைந்துள்ளது. அந்த 70% பணிகள் தற்போது வாடிவாசல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த முறை தண்டவாள வாடிவாசலானது அமைக்கப்பட்டு வருகிறது. பரம்பரையாக வாடிவாசல் அமைக்கும் இருள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்வி முன்வைக்கலாம். சார், அதாவது மாடுகள் நிறைய வரும்போது அவுக்க முடியாத சில இதுல போயிருது. போன வட்டம் 200 சில்லற மாடு அவுத்தோம். அது மாதிரி இந்த வட்டம் நிறைய மாடுகள் 1000 மாடுக்கு மேலே அவுக்க முடியறதுனால தண்டவாளம் கட்டு மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டரு, கலெக்டரு மற்ற அதிகாரிகள்லாம் சொல்லி பண்ண சொன்னாங்க. அதனால் தென்னை மரத்துக்கு நாங்கள் பண்ணுறோம். இது பாரம்பரியமாக வாடிவாசல் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்களில் சிமெண்ட்டில் இருக்கும். நாங்கள் இப்போ இதில் தென்னை மரத்துலேயே இது ஆரம்பத்தில் மாடுகளுடைய காளைகள் வரும்போது கொம்புகளில் சேதமாகாமல், கல்லுகள் இருந்தால் சேதமாகாமல், இது கொம்பு இடித்தாலும் ஒன்றும் ஆகாதுன்றதுக்காக நாங்கள் தென்னை மரத்துலேயே பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், பரம்பரையா வாடிவாசல் அமைக்கும் அவனியாபுரம் வாடிவாசல் அமைப்பு பணிகளை நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? இது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய மந்தேமன் எங்களுடைய கோயிலாக அவனியாபுரத்துல அதை வச்சுதான் நாங்கள் கணக்கு நடத்துறோம். அது சின்ன சந்தா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மாத்திருக்கோம். மாத்துறது எப்படி கேட்டீங்கன்னா இது விவசாயம் நல்லா விளையணும், மாடுகள் நல்லா இருக்கணும், ஆளுகள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியா விவசாயம் நடத்துறது அந்த ஜல்லிக்கட்டு. சார், இந்த 2025 ஜல்லிக்கட்டுக்கு தமிழக அரசு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன போன வட்டம் அந்த பிரச்சனைகளை இந்த வட்டம் சரி செய்யறதுக்கான வேலைகள் நிறைய நடைபெற்று இருக்காது. அது பண்ணியிருக்காங்க. அமைச்சர், கலெக்டர் பேசி பண்ணியிருக்காங்க. கலெக்டர் சிறப்பு தரம் இருக்காங்க, யாரும் தரம் இருக்காங்க. சார், முழுமையா அந்த வாடிவாசல் அமைக்கும் பணி எப்ப முடிவடையும்? கரெக்டா உங்களுக்கு திங்கக்கிழமை பெயிண்டிங்லாம் அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். 3 நாள் முன்னாடியே செவ்வாய்க்கிழமை தமிழ் திருநாள் 1ஆம் தேதிக்கு எங்களுக்கு ஆகும்போது அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அட்வான்ஸா. தற்போது பார்த்தோம் என்றால் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 70% பணிகளால் முடிவடைந்துள்ளது. பார்வையாளருக்கான முதல் தடுப்பானது கம்புகளால் போடப்பட்டுள்ளது. 2ஆம் தடுப்புகள் இரும்பு வேர்களால் போடப்பட்டுள்ளது. 70% பணிகளால் முடிவடைந்துள்ளது. தற்போது பார்த்தோம்னா மருத்துவ பரிசோதனை மையம், காளைகள் பரிசோதனை மையம் பணிகளால் முடிவடைந்துள்ளது. இன்னும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 3 நாட்கள் உள்ள நிலையில் பணிகளானது அவனியாபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து செய்தியாளர் மதன்குமார்.